நம்ம அப்படி எந்த பிள்ளைய கை வச்சான்? நம்ம போறதுக்குள்ளதே அவங்க ரூம்ப காலி பண்ணிடுறாங்களே. ஒருவேளை சைடிஸ் இல்லைன்னு நகர கருவாடை சுட்டு தின்ட்டோமோ? அண்ணே நீ பண்ண வேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடே ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்டே பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா ஒன்றே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றே அந்த செத்தாலும் என்ன பூத்த வேணும் செத்தாலும் என்ன பூத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே எருந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறக ஓ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு
தழுதுட்டு பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அப்பா ஒரே இசை மலையா இருக்கு, உள்ள ஒரே வேர்வை மலை, உட்கார முடியல. வெளியில வந்தா இசை மலை. எப்படிங்க எப்படிலாம் உங்களால முடியுது? அப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணுக்கு ரொம்ப காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனதில் உங்களிடம் சொல்லலாம்.
அன்புள்ளங்களுக்கு நன்றி அண்டிகள் வணக்கம். நாம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வள்ளியம்மா வரணும். அதற்கு முன்னதாக வீரத்தேவன் போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு ஆள உள்ளதும் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்ல பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்ல ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உலக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி ஊட்டி நகை நட்டுலாம் மதுரை வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என் பொண்டாட்டிக்கும் கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்கம் லோனு வாங்க 8000 லஞ்சம் தந்தே அரசாங்க லோனு வாங்க 8000 லஞ்சம் தந்தே 4 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க 4 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க அட அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டான் சண்டாளைங்க அதுல கூட 82,000 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா மந்திரிக்கு தலைவலியா வின்னு தலைவலிக்குன்னு சொன்னாராம் காலையில ஓமைக்கா அப்புறம் வீட்டுக்காரம்மா சுக்கு காபி போட்டு கொடுத்துருக்கு அது வேணாம்னு ஜூஸ் கொடுத்துருக்கு எதுவுமே வயிற்றுக்குள்ள இறங்கலையா குடிச்சிருக்காரு ஒமட்டிக்கிட்டே இருந்திருக்கு மந்திரி தான் மந்திரிக்கு தலைவலியா ஜூஸ் கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழப்படுற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்கிறா சில் ஜங் சக் அங்கிட்டு கைதட்டின ஆள் மட்டும் விவசாயி நீங்கள் எல்லாம் சேர்ப்பாங்க ஓனர் மாங்களா கைதட்டலாம் ப்ரோ கைதட்டுங்க ப்ரோ என் கை தட்டுறானா இல்லை கையை சுரண்டானடா நான் கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு கிடக்கடா எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு மழை வருதுன்னு வேலையை தான் பாடுறான் விரட்டி விட்டு கோட்டுமை ஹவுஸ் மைத்த புடுங்குச்சு போற ஆளுல பூரா நீ விழுந்து கும்பிட்டு நிப்பாட்டா நான் கும்பிட்டேனே மழை குஞ்சுதான் உழுகுது போகாது என்ன மழை குஞ்சுதான் உழுகுது போகாதுன்னு சொன்னேன் கேட்கலன்னு நீ பெட்டிக்கார மாதிரி உட்காந்துருக்கணும் செய்தி வீடு விற்கிற மாதிரி உட்காந்து அங்கிட்டு மிருதகார மாதிரி உட்காந்துருக்காங்க பாரு ஆளை பாரு தேன்றாட்டு எடுத்து குலவு கொட்டின மாதிரி இப்படி விளங்க மாட்டேன் அந்த நாடகம் எவ்வளோ கூட்டம் போனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது நோ ப்ராப்ளம் ஏன்னா ஊர் நாடகம்னா ஊர் அம்பலாறு வரணும் கணக்கு புள்ள வரணும்னு நான் கெஜிக்கிட்டு தெரியணும் இது ஒத்தாள் குடும்ப நாடகம் பேமெண்ட் அப்பயே கொடுத்துட்டாப்புல நான் போயிட்டே இருப்பேன் ஹாய் ப்ரோ சத்திய சோதனை இதுக்கு என்ன சத்திய சோதனை நல்ல சோதனை உணர்ச்சி வசப்படாதடா நான் வந்திருக்குன்னா
பொம்பளையாளுக்கு பூரா இந்த ஜிப்பாவோட பார்க்கும்போது பாண்டி கோயிலில் ஏதோ ஆடு உரிப்பான் போலன்னு நினைப்பீங்க. நோ நோ நோ. இந்த கதையின் நாயகன் எங்க அப்ப இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் வட்டிக்கு விட்டு பெரிய கோடீஸ்வர மையாருன்னா நான் தாண்டா மணியண்டா. என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வர மையனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. ஒரு பெட்டிக்காரன் அறை வாங்கிட்டு இப்போ இங்கே பஸ் நிற்காதுன்னு டோல்கேட்டில் போய் ஏறி ஓட போகிறேன். பெட்டியை நீங்களே வச்சுக்கிட்டு பாரவத்தியில் பஜனைக்கு வாச்சு பொழைச்சிக்கங்கன்ட்டு தம்பி நான் செகுல அரைஞ்சே வருவேன். எங்கள் அப்பா அப்படி ஆளு. ஆனால் எங்கள் அப்பா பேரை கேட்டேன்னா நீ லேசா ஜட்டியை அதக்கி விடுவேன். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜே. ஒன்றுமே ஆடலை நகலலை ஒன்றும் இல்லையா? எங்க அப்பா தான் தொடர்ந்து குறிஞ்சி நாட்டினுடைய தலைவரா இருந்தார். ஆனா சிரிக்காம சொல்றா. போன எலெக்ஷன்ல எங்க அப்பா தோத்து போனார். என்ன சொல்ற? பதவிக்கே குளோஸுக்கே. என்ன அப்பா எப்படின்னு தோத்தாரு? என்னப்பா நீ கள்ள ஓட்டு போட வந்தது மாதிரி எப்படின்னு தோத்தாரு? நான் 50 பேர்த்த கூட்டு போனேன்னு சொன்ன மாதிரி. ஏன்டா நான் இல்லடா கவலைப்படணும், நான் தான்டா மயன், நீ அப்பண்டிசிட்டி. சரிடா சொல்றா. ஆனா மணியன்டா அண்ணே தோத்த துக்கம் தாங்காம ஏண்டா அப்பா. என்னண்ணே அப்பாவுக்கு என்னண்ணே ஆச்சு? அப்பா அதத்தான் உன்கிட்ட கேட்குறேன். சொன்னாதானடா தெரியும். யார்டா யாரா கேட்குறேன்? இன்னைக்கு இருக்கு ஆக்கி விட்டான்டா அதவன். ஆமா மண்டை. அப்பா தூக்கு போட கயிறை எடுத்துட்டு போயிருக்காருப்பா. சரின்னு நைட்டு 1 மணிக்கு தூக்கு போட கயிறை எடுத்துட்டு போன இருக்காரு. அவர் கிரகத்தை பாரு. என்னண்ணே ஆச்சு? அங்கே ஒருத்தர் தூக்குல தொங்கியிருக்கா. அதுல அப்பா பயந்துக்கிட்டு கயிறை கொண்டு வந்து பயத்தோட ஓடியாரம். நம்ம ஊர் கலுங்கு தெரியாம அதுல முட்டி அப்பா அப்பாக்கு எவ்வளவு சோதனை பாருனே. அந்த கலுங்கு காண்டிட்டு எடுத்தவே அப்பத்தான் லேசா ஈர கட்டடமா காலையில வந்துட்டாயப்பா. காண்டிட்டு எடுத்தவே 10 லட்சம் குர்றான்னு என்னை சட்டையை பிடிச்சு பார்த்த வேலை. திருப்பி அப்பா 10 லட்சம் நம்ம வீடு இருந்துச்சுலப்பா. ஆமாண்ணே. வித்து கட்டிட்டேன் காண்டிட்டுக்காரங்களுக்கு. கலுங்குல முட்டிருக்கேன் ஈர செவத்துல. திருப்பி அப்பா கடன் பட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டியப்பா வெளியே போப்பான்ட்டேன் வீட்டை விட்டு. நம்ம அப்பா நாட்டுக்கிட்டு செத்துட்டானா? இந்த வட்டம் வந்து மருந்த குடிச்சிட்டு சாலாம்னு வீட்டுல இருக்க பாட்டில தூக்கிட்டு போய் குடிச்சிட்டு படுத்திருக்கேன். விடிய விடிய சாகவில்லை. ஏன்னு அப்பா விஷம் தானே குடிச்சாரு? பேத்திக்கு வாங்கின ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துட்டு போயிருக்கேன். சத்திய சோதனை. ஹார்லிக்ஸ் குடிச்சதுக்கெல்லாம் அழுகிறமாடா. அது லேப்பில் வச்சு இருந்திருக்காங்க முட்டைக்கு தெரியல. திருப்பி நான் வாழக்கூடாதுன்னு அப்பா மறுபடியும் கயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. செத்தாரா சாகலையா? அதைத்தான் சொல்ல வர்றேன். சரி சொல்லு. போய் அப்பா சுருக்கு போட்டிருக்காரு. கயத்தை அப்படி தூக்கி போட்டு சுருக்கு போட்டிருக்கேன். சரிண்ணே. திருப்பி முண்டைக்கு கயிறு எட்டலை. உங்க அப்பா தவி தவி விடிய விடிய பார்த்திருக்கேன். விடிஞ்சிருச்சு. அங்கே 2 பேர் வந்தது. என்ன நம்பிராஜன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. இந்த கயிறு அவுக்குன்னு அதுக்காக நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி அப்பா விடலப்பா. செத்தானா சாகலையான்றியா? செத்தானா சாவானா? இப்ப தாண்டா ரொம்ப வேலை பார்த்து விட்டேன். அப்படி என்னன்னு வேலை பார்த்தாரு? தூக்க வரிச்சில 2 மணிக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு காலண்டரை பார்த்துட்டு போயிருக்கேன். போய் மரம் நல்லா நம்ம கம்மா உயரம்ல. கம்மா உயரத்துல பெரிய மரம் நின்று இருக்கு. அதுல போய் தூக்கு போட்டு தொங்கியிருக்கேன். மரத்தோட ஒடிஞ்சு கீழே விழுந்து. அப்படி அப்பா எந்த மரத்துல தூக்கு போட்டாரு? முருங்கை மரத்துல போட்டிருக்கேன் அப்பா. இந்தா இப்படித்தான் அப்பா மூடி வீட்டுல கிடக்காருப்பா. அந்த மூடிட்டாய் இங்கதான் கேதத்துக்கு வந்தவங்க 4 பேர் வந்துட்டு குளிக்காம வந்திருக்காங்க. அப்பா இருக்காரு, ஒன்னும் ஆகல. கிளவி ஏத்துக்கு வந்து இப்ப அப்பா வீட்டுல அந்த கலுங்குல விழுந்தாரு. இதுல அந்த முருங்கை மரத்துல இருந்து ஒடிஞ்சு விழுந்தாருல. ஆமாண்ணே. என்னன்னாச்சு? இவன் ஒடிஞ்சு விழுகாம ஒரு ஆளு வயித்த கலக்குன்னு வெளியே இருந்திருக்கேன்.
அவன் மேல விழுந்திருக்காரு. அவன் பாவம் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு கூடையோட உட்காந்து இருந்தவன். அதுல தூக்குண்டு அப்படியே அப்பா கொட்டையில வச்சு. அண்ணே அப்பாக்கு கொட்டை போச்சா? அண்ணே அப்பாக்கு கொட்டை போச்சா? குத்து சரியா விழுகல, சல வைக்கிற மாதிரி தான். அண்ணே அப்பாவை எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிய? அப்பா என்னை சொன்னார் ரத்த நிக்கல போரிங் பவுடர்னு சொன்னாரு. நான் போய் போரிங் பவுடர் வெள்ளை கலர்ல இருக்கும்னு ஒரு டப்பால இருந்து கொட்டி வச்சேன். அது நம்ம வயக்காட்டுக்கு வாங்கின உரம் போடப்பா, யூரியாவா இருந்திருக்கு. எரிச்சதாங்காம கொட்டை குழஞ்சிருச்சான்னு அப்பா உழைச்சிருச்சான்னு கேள்றான். அப்பா என்னன்னு ஆச்சு? அப்பா இப்ப பிதுக்கு மருந்தை போட்டு விட்டு அது உரசும் போது 60ன்றாரு. சரிண்ணே. நான் ஒரு கவக்கம்பை வெட்டி அது தானி அலாக்கா துணியை வச்சு எடுத்து முட்டு கொடுத்து. நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. நேத்து காலையில அப்பா கேள்றா என்னன்னாச்சு? நேத்து உட்காந்து வெளியே இருந்தா புண்ணு தட்டுதுன்னு தூரு கட்டையை பிடிச்சிக்கிட்டே வெளியே இருந்திருக்காரு. 2 பேரும் முயக்கண்ணி கலட்ட போனவங்க. இவர் இப்படி ஒளி அதுல ஒருத்தர் சொல்லியிருக்கேன் முயதான் விழுகல முள்ளலி மாதிரி தெரியுதுன்னு இருக்கேன். அதுல ஒருத்தன் எட்டுக்கிட்டு தரங்களை குத்தும்னு ஓடி இருக்கேன். ஒருத்தன் சட்டையை பிடிச்சி வச்சு அதுக்குள்ள எலி நகன்றான். என்கிட்ட கவட்டா புள்ளி இருக்குன்னு சீனி கல்லை வச்சு அடிச்சவா. அப்பாக்கு போச்சா? ஒரு பிசுரை மட்டும் எடுத்துட்டு போய் சுட்டு தின்ட்டாங்களாம். அப்பா உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரா? அதைத்தானே நான் கேட்கறேன், இருக்கானா இல்லையா? நல்லாத்தான் இருக்காரு மூடு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன அப்பாவுக்கு கொட்டையில அடிபட்டுச்சுன்னா? ஏண்டா ஒரு பொண்ணு இப்ப அம்மா பார்த்துருக்கு. யாருன்னு அந்த பொண்ணு? அது போய் பூ வைக்கும் போது அங்கே பூ இல்லையா, அங்கே அரளி பூ இருந்திருக்கு ரோட்டில் பைபாஸில். அதில் 5-6 கொலைய ஒடிச்சு கொண்டு போய் அது தலையில் வச்சிருக்கு. அது அப்படியே பூதான்னு சொல்லிட்டு நாக்கில் நக்கிருக்கு. விடக்கு விடக்குன்னு உதஞ்சி விழுந்ததில் ஒரு கண்ணில் விளக்கமாறு குத்தி போச்சு. இப்போ ஒரு கண்ணு மட்டும் சுண்டி இல்லடா அழகு மைனே. அண்ணே பொண்ணு பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும்னே, முந்தா நாள் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னேன்லண்ணே. சொன்னது ஞாபகம் இருக்கால? 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சோம்ல, அப்போ ஒரு விஷயம் சொன்னேன்ல, பக்கத்து வீட்டு பொண்ணை நான் கச்சபிச்சா பண்ணிட்டேன்னு. அந்த பொண்ணு மாசமா இருக்குண்ணே. யாரு வண்ண? நீ வண்ணியா நான் வண்ணியா? நீ தாண்டா பொண்ண இருட்டுக்குள்ள தெரியாம போதையில என்று சொல்லிக்கிட்டு அழுதே இல்ல. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்குனே. வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்திருக்குனே. எங்க அண்ணி நிறமாச கற்பமா வந்திருக்குனே. கன்சியூவா வரலன்னா உன்னை செருப்பிட்டு அடிக்கவா? அந்த கண்டென்ட் அவன் பண்றானா? தூக்கி போட்டு அபிதினே என்ன வந்தவன இப்போ இவனுக்கு எத்த பாருவேன். எங்க அப்பாவுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி உன்னை ஆக்காம விட மாட்டேன். கூட்டுவா ராசாத்தி என்ன தெரியலையா, சின்ன ரோசாப்பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மலை காற்று வழி தெரியலையா, தெரிஞ்சிருந்தோம் இத மறைக்கிறையா, இல்ல தெரியாம நின்னு கலங்குறை ராசாத்தி என்ன தெரியலையா. நம்ம அப்படி எந்த பிள்ளைய கை வச்சான்? நம்ம போறதுக்குள்ளதான் அவங்க ரூம்ப காலி பண்ணிடுறாங்களே. ஒருவேளை சைடிஷ் இல்லைன்னு நகர கருவாடை சுட்டு தின்ட்டோமோ? ஏன்னா கணத்தவன் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனுக்கும் அண்ணே நீ பண்ண வேலை, ஆனா நீ தான் இப்படி பண்ணிருப்பியோன்னு நான் நம்பவே இல்லைண்ணே. உன் அழகுக்கு என்னால சீர்ணிக்கவே முடியலடா. முட்டு முண்டை வயிறு இதா இருக்கு. இளஞ்சனையா இல்ல பிரச்சனையான்னு? ஏண்டா ராஸ்கல், பண்றதெல்லாம் பண்ணி விட்டு கேக்குறியா கேள்வியன்ட்ட? அந்த பொண்ணு முகத்தை பாரு, கண் கலக்கி வந்து நிக்குது. உள்ள ஏப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க கேக்குது. சைலண்ட் ப்ளீஸ். இத நீ பாரு, அத்தோட சைலண்ட் ஆயிடுவாடா. இங்க பாரு மாப்பிள்ள கார்த்தி, சைலண்ட் ப்ளீஸ்.
ஏய் முண்டை பெரிய தண்ணி முண்டையெல்லாம் டேம் இட். நாடகமா உள்ள தாயக்கட்டை விளையாடுறாங்களாடா. ஏய் நாடகம் நினைச்சீங்களா மைத்த புடுங்க நினைச்சீங்களா? சைலன்ஸ். கேக்குதுப்பா அப்படியே பேசுறது. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? எங்க அண்ணி நான் அவளை தொடல, நீ திரும்ப. கௌரி நீயா? கௌரி கௌரி ஏலே, எந்த பொம்பளைக்காவது வயிறு இப்படி இருக்க மாட்டா. ஏப்பா வயிறு என்ன நம்ம ஏய் மண்டல் நகர் பெண்டு மாதிரி. அதே மண்டல் நகர்ல இருந்து நம்ம இது பெரியார் போகல அந்த பெண். ஏப்பா ஆசிட்ட ஊத்தி விட போறியா? ஏலே மாசமா கொண்டு வரியா இல்ல நீர்மலை சாத்தி? என்னடா விளங்கா போயமாயனே. அண்ணே அன்னைக்கு பிரசவமாக போதாம்னே. ஏப்பா நீ நல்ல தொண்டையில பேசு, மிமிக்ரி பண்றியா? அண்ணே என்னடா பேசுற? ஒன்னே புழக்கம்டா ஈன பயமானே. இல்ல கபரி, வயிறு பெருசா இருக்கு, மடு வத்திருச்சே என்ன? அதுக்கு எதுவும் துணி கிடைக்காம வந்துட்டியா கௌரி? அண்ணே ரொம்ப அமுக்காதனே, புள்ள வெளியில வந்துரும்னே. ஏன் நீ பெரிய டாக்டரா போனா வேண்டாம்? அண்ணே என்னைய விட்டுட்டு நீ எப்படி மச்சான் பொண்ணு வாங்கணும்னு சொன்னேன். எனக்கு பொம்பளை ஆசையே வராது. கால வரைக்கும் கவட்டுக்குள்ள கிடந்தே நான் கட்டையா போகணும் தவிர எனக்கு எந்த பொண்ணு வேணாமா. ஏண்டா இந்த முகத்தை எனக்கே பிடிக்கலையே, நீ எப்படா? போப்பா இருட்டுக்குள்ள தெரியல. ஐயோ துணி குதிக்கிறானே குதிக்கிறானே. என்னது? ஐயோ உதையறானே உதையறானே. ஒண்ண மாதிரியே குறும்புவோன்றியா? பல்ட்டிலாம் அடிப்பானே. ஆமா. போ எனக்கு என்னடோ. என்ன இன்னைக்கு வந்து இரண்டோ இருக்குன்ற அன்னைக்கு மட்டும் அப்படியே மாறி கொழுந்து வாசமா அடிக்குதுன்ற. நான் வேணாம் வேணாம் தான் அவட சொன்னேன். இந்த நைட்டி எடுத்து கொடுத்தே வேண்டா. ஏப்பா இங்க நாடகம் பார்க்க வந்திருக்க ஆம்பளையில பூரா கேட்கிறேன், இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ வீட்டு நாடி போவையா? டெய்லி பாரவதி பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்க. அது வயிறை பாரு, டாட்டாச்சி கீர்லான்னு மாதிரி இப்படி போய் இப்படி வருதா? என்னடா ஒரு வேலை கௌரி, ஒரு வேலை பிள்ளை பிறண்டுச்சா? அதெல்லாம் இல்ல மச்சான். கௌரி இங்க பாரு, மடுவுக்கு பதிலாக குட்டையை பாக்கெட்டு ஒன்னு யாரா அடி மேரி கோல்டு சின்ன பாக்கெட் இருக்குல்ல அதை வச்சு மாசமான மைத்த புடுங்க. அது மாசமா அந்த பிள்ளை பிறக்காத வயிற்றுல கறிப்போம். ஐயோ பெருமாளே கொஞ்சம் கூட குழந்தை ஓட்டு போயிருவேன் அப்புறம். நானும் ஒரு மச்சான் வேணும்னுக்காண்டி இது ஒண்ணு நீ பொறுமையா போக போக வேண்டா. ஒரு மாதமா இருக்குன்னு கூட பார்க்காம தலைமத்தை புடிச்சு அடிக்கிற. என்னை வேணாம்னா விட்டுட்டு போயிருந்தா நான் விஜி 100 நாள் வளர்ந்து கூட போல விஜி சரி எரிச்சிரு. இதுக்கு யாருங்க காரணம்? யார் காரணம்? ஆஸ்பத்திரியில் பெட்டு இல்லைன்னு படுக்க வந்து தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்குது ஏன் பந்தம், உள்ளுக்குள்ள ஆனந்தம் உருகுது ஆனந்தம். அம்மாடி தங்கச்சி அக்கா மனம் புண்ணாச்சி. கலைஞ்சிட போகுது. இல்ல சொன்னாங்க ஆடி பாடி வேலை செஞ்சாத்தே புள்ள புழு புழுன்னு வர. புள்ள புழு புழுன்னு பிறக்காது, அதோட ஆஃப் ஆயில் ஆயிலையும் ஊத்திரும். தங்கச்சி வந்து பாருமா அந்த கொடுமைய. ஆத்தா அண்ணன் பொண்டாட்டி மாசமா இருக்கு வா. என்ன மயக்கமா இருந்து மத்தியா. ஏய் நான் செகல கட்டியா அண்ணா உங்க அண்ணன் டேஸ்ட பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. என்னென்ன பண்ணீங்கப்பா? என்னமோ இப்போ தெப்ப குளத்துக்குள்ள என்னமோ சொல்லி வந்து என்ன எங்கடா அந்த கப்ளிங் பண்ணிட்டேன். தங்கச்சி
ஒரு விஷயம் நடந்து போச்சு. கசகச பண்ணல. கச்ச பண்ணா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கம்பி கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் எவனா கலவையை போட்டேன். கலையை போட்டதுல கட்டடம் எரிக்கிருச்சு. உனக்கு மறுமையும் பிறக்க போறேன். அதோட உலகம் அழிஞ்சிரும். ஆமா இவங்க தானா? ஆமா. இவங்களுக்கு பிள்ளை பிறந்தா அப்படி இருக்கு. இதுதான் நம்ம மாசமா இருந்து இப்ப பிள்ளை வைக்க போகுது. பிள்ளை பிறந்தா அவங்க யார மாதிரி இருக்கும்? பிள்ளை வந்துச்சுன்னா வெள்ளாட்டம் முடுக்க ஜெயிச்சுதான் இருக்கும். சுடுகாட்டுல வை. தங்கச்சி அப்பா என்ன சொன்னார்? பறைய விரட்ட சொன்னார். ஒரே விரட்டு. விரட்டு பாப்போம். ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம். அண்ணே அன்னைக்கு அதுக்குள்ளேயுமா குழந்தை பிறந்துருச்சு? ஆமா. அண்ணி இல்ல பன்னி. எரிமலை எப்படி பொறுக்கும்? ஆமா. இனிமேல் விளையமா இருந்தது காவலை சிறப்பா பார்க்க முடியும். நான் மேல நின்னு பார்க்கிறேன். நான் சுடுதண்ணியை ஊத்தி விட்டுருவேன். வணக்கத்துக்குரிய பெரியார் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். அப்படியா? ஆலோலம் சோ. சோ